அடுத்த காசிப் ஆஃப் த டே, த கிரேட் ஆக்டர் ஆஃப் இந்தியன் சினிமா, தட் இஸ் அமீர் கான். இப்போ வந்து ராமாயணம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ மகாபாரதம் அந்த படத்தையும் வந்து எடுக்கலாம், அதை வந்து கதையை வந்து உருவாக்கி படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்லாம் வந்து போயிட்டு இருக்கான். இது நல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நான் கேட்ட அமீர் கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானும் வந்து மகாபாரதத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்ப்பா, நானும் வந்து ஸ்டோரி வந்து எழுதியிருக்கேன்ப்பா, நானும் அந்த படத்தை வந்து உருவாக்கலாம்னு சொல்லி ஐடியா இருக்கு, அந்த படத்துல வந்து நானும் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லி அந்த ஐடியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அமீர் கான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணதை பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே சார் நம்ம பண்ணலாம் சார், உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்க, சம்பளம் எவ்வளோ சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் டீம். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாருப்பா படம் வந்து எடுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதில் வந்து பாதி அமௌண்ட் 50% ஆஃப் த ஷேர் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாராம். ஸோ சப்போஸ் படம் வந்து லாஸ் ஆயிடுச்சு, ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா பட்ஜெட்னு ஒன்று போட்டு எடுத்திருப்பீங்களே, அந்த பட்ஜெட் எவ்வளோ போட்டிங்களோ 100 கோடி போடுறீங்க அப்படின்னா 50 கோடி எனக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அப்படி வராராம். என்னப்பா அப்படி போறாரு இப்படி போறாரு, எங்கேயோ போயிடுமேப்பா, படம் வந்து எடுக்கிறதே பெரிய விஷயம், ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம், லாபத்தை பார்க்கறது இன்னும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டீம் பயங்கரமா யோசனையில வந்து இறங்கியிருக்காங்களாம். ஸோ அமீர் கானை வச்சு இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, அப்படியே எடுத்தாலும் அவன் அமீர் கான் சார் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.